நல்ல முறையில் மகசூலை வர வச்சோம், எங்களால் விற்க முடியல. வியாபாரிங்க வந்து வாங்கலை. அரசு தரப்பில் பொய்யான தகவலை பரப்பி இதை மக்கள் நம்பி அதனால தோட்டத்திலே எல்லா பழமும் அழுகு நிலை வந்துடுது சார். இது ஏழைங்களை ரொம்ப பாதிச்சுது சார். இந்த ஒரு இதனால ஒரு வருஷமே எங்களுக்கு பயிர் வழி எந்த ஒரு பலனுமே இல்லை. ஒரு ஏக்கருக்கு 70,000 80,000 செலவாகுது சார். அதை நாங்கள் எப்படி எடுக்கிறதுனே தெரியல. ஃபுல்லாகவே அப்படியே அழுகு நிலையில் இருக்குது சார். ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே அதை ஏற்றி விற்றுடணும் சார். அதை அப்படியே தோட்டத்திலே விட்டா அது அழுகி போயிடும். அதனால எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை சார். நாங்கள் செலவு பண்ணதில் ஒரு பாதி கூட எங்களால் எடுக்க முடியல சார். ரொம்ப அடிமட்டத்தில் போயிட்டு நஷ்டத்தில் இருக்கோம் சார். நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோன்னே எங்களுக்கே தெரியல. அடுத்து விவசாயம் பண்ணதுக்கு கூட நாங்கள் எப்படி தான் ஒரு பண முதலீடு செஞ்சு நாங்கள் பயிரிட போகிறோன்னே தெரியல. தர்பூசணி பழங்களில் சாய ஊசி போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள தர்பூசணிகளை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் யாரும் முன்வரவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தர்பூசணி பழங்களை பறிக்காமல் நிலத்திலேயே அழுக விட்டுள்ளதால் பல ஆயிரம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு நிவாரணம் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் வணக்கம் சார். வந்தவாசி பக்கத்தில் நந்தமங்கலன்ற கிராமத்தில் சுமார் ஒரு 12 ஏக்கர் தர்பூசணி போட்டிருக்கோம் சார். நல்ல முறையில் மகசூலை வர வச்சோம், எங்களால் விற்க முடியல. வியாபாரிங்க வந்து வாங்கலை. அரசு தரப்பில் பொய்யான தகவலை பரப்பி இதை மக்கள் நம்பி அதனால தோட்டத்திலே எல்லா பழமும் அழுகு நிலை வந்துடுது சார். ஒரு ஏக்கருக்கு 70,000 80,000 செலவாகுது சார். அதை நாங்கள் எப்படி எடுக்கிறதுனே தெரியல. ஃபுல்லாகவே அப்படியே அழுகு நிலையில் இருக்குது சார். இதுக்கப்புறமும் வந்து யாரும் வாங்க முடியாது. அதோட இதுவே கொஞ்சம் டைமிங் தான் சார். ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே அதை ஏற்றி விற்றுடணும் சார். அதை அப்படியே தோட்டத்திலே விட்டா அது அழுகி போயிடும். அதனால எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை சார். நாங்கள் செலவு பண்ணதில் ஒரு பாதி கூட எங்களால் எடுக்க முடியல சார். ரொம்ப அடிமட்டத்தில் போயிட்டு நஷ்டத்தில் இருக்கோம் சார். நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோன்னே எங்களுக்கே தெரியல. அடுத்து விவசாயம் பண்ணதுக்கு கூட நாங்கள் எப்படி தான் ஒரு பண முதலீடு செஞ்சு நாங்கள் பயிரிட போகிறோன்னே தெரியல. வாங்குற இடத்த கேட்குற இடத்த கூட யாரும் தரமாட்டுறாங்க. இப்போ இந்த இதுவே எப்படி தருவீங்க போவீங்கன்றத காட்டி எங்களை ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கிறோம் சார். நாங்கள் இது அரசு தான் சார். நாங்கள் அரசு தரப்புல நாங்கள் அதிகாரிங்களுக்கு சொன்னால் வந்து பார்க்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறோன்னுட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது மேல் அதிகாரிங்க தான் சார் பார்த்து இது ஏழைங்களை ரொம்ப பாதிச்சுது சார். இந்த ஒரு இதனால ஒரு வருஷமே எங்களுக்கு பயிர் வழி எந்த ஒரு பலனுமே இல்லை. ஒரு வருஷமும் போயிட்டு பயிர் வழியும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அரசு தான் சார் இதுக்கு இழப்பீடு செஞ்சு எங்களுக்கு தரணும். ரொம்ப நன்றியாக இருக்கும் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.